Welcome to my channel. Online Astro, Karuvara TV. கணேஷ் மாணிக்கம் ஐயா அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்காக விருப்பப்படுறாங்க. அவங்க ஏன்னா முசிறிக்கே வந்தாங்க, அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்க முடியல. அதனால் இப்போ கொடுக்க வேண்டிய கட்டாய நேர சூழ்நிலை. அதனால் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட தான் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் ஐயா நான் அதாவது நம்ம வந்தவங்களுக்கு மரியாதை செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் எப்போ எந்த கருத்துக்கு போனாலுமே மரியாதை செய்யணுங்கிற நோக்கத்தோடு வருவார். அதுக்கு மரியாதை எல்லாத்துக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்டார். சரி ரைட்டு, ஒரு 5 நிமிஷம் பேசிவிட்டு எல்லாத்துக்கும் மரியாதை செஞ்சுருங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அதனால் 5 நிமிஷம் பேசுகிறாரு, கேளுங்க, கேட்கலாம். எங்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடிமுடியும் நடுவுமுள்ள அகண்ட பரம்பொருள் உளது என அறிந்திட்டாலும் கடிகம் மின்மலர் பூஜை கருட்சியும் பண்பதல் கிளையால் கடதமாட்டு பொடியதனாமலக்காடி கிளோடு வெண்கோவனம் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வெப்பில் குளவும் அவன் தனை மறவேன் சரதமாமே. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவண. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் படிப்புங்கிறது நல்ல மெமரி பவர் அதிகமாக கூடணும் அப்படின்னு சொன்னாக்கா ஹயகிரிவர் மந்திரமான ஆனானந்தமயம் தேவாம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயகிரி முபாஸ் முகே. இந்த மந்திரங்களை பார்த்திங்கனாக்கா படிக்கும் தருவாயில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் படித்து வரும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மெமரி பவர் அதிகமாக கூடும். நல்லா குழந்தைங்க பார்த்திங்கன்னா படிப்பில் பெரிய புத்திசாலியாகவும் சிறந்த ஒரு படிப்பில் பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா படிப்புக்கு முக்கியமான கிரகம் பார்த்திங்கன்னா புதன். அந்த புதன் கிரகத்தோட அனுகிரகம் நிறைஞ்சவர் தான் ஹயகிரிவர். ஹயகிரிவர் மந்திரம் எடுக்கும்போது குழந்தைகள் சிறப்பாக வருவாங்க. குழந்தைனாலே குரு. அந்த குரு புதன் இணைவு சேரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா குரு புதன் இணைவு பார்த்திங்கன்னா தனுசில். அதனால் அந்த இணைவை பற்றி கொஞ்சம் சொல்லும்போது நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திருமணம் பார்த்திங்கன்னா அந்த குரு புதன் இணைவாக இருக்கிறவங்களுக்கு விரைவிலேயே நடக்குங்க. அப்போது இன்றைக்கி குரு புதன் யாராருக்கு இணைஞ்சிருக்கோ நீங்கள் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கரெக்டாக ஒரு பெண்ணுன்னா ஒரு 20 வயசுக்குள்ளே, ஆணுன்னா ஒரு 25 வயசுக்குள்ளே திருமணம் ஆகுங்க. இதை வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். அப்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஐயா சொன்னாங்க இந்த சூரியன் குரு இணைவு பற்றி. சூரியன் குரு இணைவுன்னு பார்த்திங்கனாக்கா அது சிவராஜ யோகங்க. அது பார்த்திங்கனாக்கா ஒரு கோயில் தர்மகர்த்தாவாக இருப்பாங்க. கோயிலில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிறிய கோயில்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த கோயில் சுவாமி சம்மந்தப்பட்ட நகை போக்குவரத்துக்கெல்லாம் அவங்களுடைய இல்லத்தில் வைக்கும்படியாக இருக்குங்க. அவங்க ஊருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்தஸ்து வாய்ப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த செவ்வாய், அதாவது நிலராசியான மண்ணை வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களை பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் சம்மந்தமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாய்ப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா இது நானே கண்டுபிடிச்ச ஒரு பரிகாரம். ஜோதிடர்னால் அதிகப்படியான பரிகாரங்களை சிந்திக்கணும், செய்யணும், செயல்படுத்தணும். இதில் பார்த்திங்கன்னா நான் மிதுன லக்கணம், திருவாதிரை 3ஆம் பாதம். 3ஆம் பாதம்னாலே 3 சிந்தனையில் போயிட்டே இருக்குங்க. அப்போது அந்த நிலம் சார்ந்த இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நீர் நிலம் காற்று 5 பஞ்சபூதத்தில் இந்த நிலம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரம் ஏகாம்பர நாதேஸ்வரர் கோயில். அந்த கோயிலில் கோயில் வளாகத்துக்குள்ளேயோ வெளியவோ ஒரு பிடி மண்ணை ஒரு சிவப்பு கலர்
வெல்வெட்டு துணியில் அந்த மண்ணை கால்படாத இடத்துகளில் பார்த்து எடுத்தாலும் பரவாயில்ல, கால்பட்டிருந்தால் கூடி பரவாயில்ல, சிவா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் சிறப்பு வாய்ந்ததாக மாறுது. அந்த மண்ணை எடுத்து அந்த வெல்வெட் துணியில் வச்சு முடிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வெள்ளியில் ஒரு பவுல் கிண்ணத்தில் அந்த துணி முடிப்பை வச்சு சந்தனம் குங்குமம் பொட்டுட்டு அதை வந்து ஒரு சிறப்பாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது சார்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மண்ணை வச்சு தொழில் பண்ணுறோம், அந்த மண்ணே தெய்வமாக வணங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க தொழில் வந்து சிறப்படையுங்க. அப்போ அவங்க தொழிலில் வந்து இன்னும் ஒரு முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்னொரு தகவலையும் சொல்கிறேங்க ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கு. நீங்கள் எந்த இடத்துல போய் பூமியை வந்து சேல் பண்ணுறதுக்கு இடத்த பார்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த சர்க்கிளுக்குள்ளே ஒரு காவக்காரர் இருப்பார். காவக்காரர்னாக்கா நீங்கள் கருப்பணசாமி நினைக்க வேண்டாம். முன்னே முதலே 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போன்றுகின்றேன் மாதிரி அந்த விநாயகப் பெருமான் எல்லா இடத்துலையும் இருப்பார். ஒவ்வொரு விநாயகர் இல்லாத கோயிலை இடத்த ஊரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த விநாயகனை போய் கும்பிட்டுட்டு இடம் வாங்குறவங்களும் சரிங்க, இடத்த விற்கிறவங்களும் சரிங்க, அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருந்தாலும் அந்த விநாயகன்கிட்ட போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு அந்த மண்ணை போய் மிதிச்சிங்கன்னா விற்கிறவங்களுக்கும் லாபமாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் லாபமாக இருக்கும். அதை விற்று கொடுக்கக்கூடிய அந்த புரோக்கருக்கும் இம்சி இல்லாமல் அது ஈஸியாக விற்று கிடைக்குங்க. இது வந்து என்னுடைய பரிகாரத்தில் 2வது பரிகாரம் ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்காக வேண்டிய. அப்போது இந்த பரிகாரத்தை பண்ணும்போது வாங்குறவங்களுக்கும் நல்ல நிறைவாக இருக்கும், நம்ம நல்ல இடத்த வாங்கியிருக்கோன்னு தோணும். அதே மாதிரி அந்த விற்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்கும் விற்கிறவங்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும். இப்படி பார்த்திங்கனாக்கா இந்த ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு அது ஒரு பாயிண்ட்டுங்க. 2வது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு லக்னம் ஒரு லக்னாதிபதி எங்கே நீச்சம் ஆகிறாருன்னு பாருங்களேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான் எங்கே நீச்சமாகிறாருங்க? விருச்சிகத்தில். விருச்சிகம் என்ன மாதத்தை குறிக்குதுங்க? தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் எனக்கு திருவாதிரை நட்சத்திரம் விருச்சிக லக்கணத்தில் ஒழுகுது. மெஷினுக்குள்ளே விரலை விட்டுட்டேன். லக்கணம் நீச்சமான இடத்துல காயமாச்சா 1 மாதம் இந்த விரல் ஒத்துழையாமை இயக்கம் இப்படியே தான் இருந்தது. இது வந்து கரெக்டான எடுத்துக்காட்டு. கேமராவில் பாருங்கள், எல்லோரும் பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருள் சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்கணும். இது வந்து நான் எடுத்துக்கல, இந்த இது வந்து சொன்னவர் வந்து சென்னிமலை ஆண்டவரோட அடிமை கோபையாவோட கருத்து. ஒரு கருத்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? இது கரெக்டான கருத்துன்னு சொல்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்கிறேனுங்க. அப்போது யாரொருவருக்கு எந்த ஒரு லக்கணத்தில் அந்த லக்னாதிபதி எங்கே நீச்சமாகறாரோ அந்த மாதத்தில் கொஞ்சம் சூதானமாக இருங்க. எப்படிங்க? சூதானமாக இருங்க. வருஷத்துக்கு ஒரு தாட்டி லக்னத்து மேலே அந்த இது போகும்போது அந்த நீச்சமாகிற இடத்துல அந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10-20-25 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கேன். லக்னத்தில் செவ்வாய், அதாவது ஜென்மராசியில் செவ்வாய், சந்திரன் இணைவோட செவ்வாய் இணைவு லக்னத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குது. துணிச்சல் அப்படி இருக்குது. ஓடுற மிஷினில் அப்படியே கை வச்சு பார்த்தே பழக்கம். அது என்னமோ தெரியல, அன்னத்தன்னைக்கு கையை விட்டேன், போட்டு மாட்டிருச்சுங்க. இன்னொரு தட்டு இருந்துன்னு அது விரல் துண்டாக ஓடி இருக்குங்க. அது மாதிரி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க லக்னம் எங்கே நீச்சமாகுதோ அந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானுங்களே. ஒவ்வொரு மனுஷருக்கு இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்குது. சட்டுன்னு வரும்போது மறந்துடுது. இப்போது சந்திரன் வந்து பார்த்திங்கனாக்கா சந்திரனுக்கு முன்பின் எந்த கிரகங்களும் இல்லைன்னு வைங்களேன், எம்டி கட்டமாக இருக்குன்னு வைங்களேன். இது ஒரு பாயிண்ட் எல்லாம் குறிச்சுக்குங்க.
முன்னுக்கு பின்னுக்கு எம்டியாக இருக்குதுன்னா அந்த நபர் வந்து தனக்கான சொத்தை வந்து கடைசி வரைக்கும் தேக்கி வச்சே பழகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னுக்கு பின்னுக்கு கிரகங்கள் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த அனாதை, ஆதரவற்றோர், முதியோர் இல்லத்தில் யாருமே பார்க்கல, ரோட்டில் அங்கே அனாதையாக கிடக்குறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிரக கட்டங்கள் வந்து இப்படித்தான் இருக்கும். சந்திரனுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் எந்த கிரகங்களும் இருக்காது. இதை பாயிண்ட் பண்ணிக்கங்க. நேரம் கருதி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அகத்தியா ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெல்லாம் கடந்து வாழும் என் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கணேஷ் ஐயா அவங்க கொடுத்த டயத்துக்கு அருமையாக பேசி முடிச்சிட்டாங்க. அதாவது எப்போவுமே பொது கருத்துக்களை அருமையாக சொல்லுவாங்க. கதையும் சரி, அதாவது சொல்கிற கருத்துக்களும் சரி யதார்த்தமாக இருக்கும். ஆனால் நேரம் கருதி சிம்பிளாக சொல்லி முடித்ததுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு பொன்னாடை போத்து விதமாக சிறப்பிக்கும் விதமாக சுரேஷ் சர்மா ஐயா அவங்களும், அதாவது பாலக்காட்டிலேருந்து வந்திருக்க கண்ணன் ஐயா அவங்களும், மூர்த்தி ஐயா அவங்களும் வந்து இப்போ பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறேன். வாங்க மூர்த்தி, உங்கள் பேர் மாரிமுத்து. வாங்க ஐயா. திருநாகேஸ்வரம் வாங்க வாங்க. ஏன்னா எல்லோரும் மேடலில் காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. வாங்க, ஒரு பொன்னாடை போத்துறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அப்படியே கையில் பிடிங்க. அப்படியே அப்படியே கூட அப்படி போட்டுருங்க. அவ்வளோ. அவர் எல்லாத்துக்கும் சிறப்பு செய்வார். நம்ம சிறப்பு செய்கிற பாக்கியம் கிடைக்கல. அதனால் எல்லாத்தையும் கூட்டி அவருக்கு சிறப்பு செஞ்சாச்சு இன்றைக்கி. சரிங்களா?